எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது கேரளா, ஸ்ரீலங்காலலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இது தேங்காய் பால் சூதி. இதில் நிறைய காய்கறிகள் போட்டு ரொம்ப சுவையாக, ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க இந்த தேங்காய் பால் சூதி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு அகல கடாய் எடுத்து இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. அடுத்து இதில் வாசனை பொருட்களை போடலாம். 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 5-6 கிராம்பு, 3 ஏலக்காய் போடுங்க. இதில் 2 பெரிய வெங்காயம் போடுறேன். இதை நீல வாக்கில் தாங்க நறுக்கி போடணும், பொடியை நறுக்கி போடாதீங்க. அடுத்து காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை கீறி சேர்க்கிறேன். இந்த ரெசிபியில் நம்ம வேறு எந்த மசாலா தூளும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் காய்கறிகளை சேர்க்கலாம். 1 உருளைக்கிழங்கு நறுக்குனது, அடுத்து 1 கேரட் நறுக்குனது, கொஞ்சம் நறுக்குன பீன்ஸ், 1 கப் காலிஃப்ளவர் துண்டுகள். எல்லா காய்கறிகளையும் ஒரே சைஸில் கட் பண்ணுங்க. கடைசியாக 1 கப் பச்சை பட்டாணி போட்டு கிண்டுங்க. சொதிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. நான் போட்ட எல்லா காய்கறியும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. 1-2 காய் இல்லைன்னா பரவாயில்ல. காய் வேகிறதுக்கு நான் 2வது தேங்காய் பால் சேர்க்கிறேன். இந்த பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதில் இன்னொரு கப் அளவு தண்ணி ஊற்றி கருவேப்பிலையை சேர்த்து கடாயை மூடுங்க. இது 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். அப்போ தான் எல்லா காயும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்க, காயெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கு. இதில் கெட்டி தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. கெட்டி தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விடாதீங்க. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தேங்காய் பால் சொதி இப்போ ரெடி. சூடாக பரிமாறுங்க. சுவையான தேங்காய் பால் சூதி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இது நீங்கள் காய்கறிகள் இல்லாமல் கூட வெறும் பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி வச்சு கூட இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். இது ஆப்பம், இடியாப்பம், தோசைக்கெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.